காட்டில் மாம்பழ வீடு. ஒரு முறை நாப்பூர் காட்டுல மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிருந்துச்சு. அந்த காட்டுல இருந்த ஒரு மாமரத்துல நிறைய மாப்பழங்கள் பழுத்து அழகா தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பழுத்த மாப்பழங்களோட இனிமையான வாசம் காடு முழுவதும் பரவிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல சாராவும் ராஜுவும் ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. சாரா, யாரோ வீட்ல சூடா பலகாரம் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாசம் ஏதோ ஒரு பழத்தோடது. வா, நாம இது எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு சுட்டி குழந்தைங்க 2 பேரும் அந்த வாசம் வர திசையை நோக்கி பறந்து போனாங்க. ராஜு, பாத்தியா? நான் தான் சொன்னேன்ல, இந்த மாம்பழத்தோட வாசம் தான் நம்ம காடு முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கு. ஆமா சாரா, வாசனையே அருமையா இருக்கே. அப்படின்னா இந்த மாப்பழம் ரொம்ப இனிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 குழந்தைங்களும் அந்த மாம்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல வானத்துல இருந்து நிறைய கருமேகங்கள் நாப்பூர் காட்டுக்குள்ள வந்தாங்க. அப்படி வந்த மலை மேகங்கள் காட்டோட ஒவ்வொரு திசைக்குமா போய் வானத்தை கருமேகங்களால மூட வச்சாங்க. பசங்களா, சீக்கிரம் உங்க வீட்டுக்கு போங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டுல பெரிய மழை பெய்ய போகுது. மேகமண்ண, இது வசந்த காலம் தானே, அதுக்குள்ள நீங்க மழைய பெய்ய போறேன்னு சொல்றீங்க? குழந்தை, இது இயற்கையோட தேவைக்காக பெய்யற மழை. பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் உங்க வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மலை மேகம் அங்கிருந்து போயிடுச்சு. குழந்தைங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை பறிச்சுக்கிட்டு தங்களோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி சாராவும் குக்குவும் பறந்துக்கிட்டு இருந்த சமயம் மரக்கிளைகளுக்கு இடையில யாரோ அழுகிற சத்தம் கேட்டுச்சு. குழந்தைங்களா, நான் இந்த மரத்தோட கிளைகள்ல மாட்டிக்கிட்டேன். என்னால வெளியே வரவே முடியல. தயவு செஞ்சு நீங்க என்ன வெளியே எடுப்பீங்களா? ராஜு, இவங்களை பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. நாம 2 பேரும் சேர்ந்து இவங்களுக்கு உதவி செய்யலாமா? என்னால எல்லாம் முடியாது. நீ வேணும்னா உதவி செய். இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வந்துடும். நான் வீட்டுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழந்தை ராஜு அந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டான். குருவி அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் வீட்டுக்கு போய் என் அம்மாவை கூட்டிட்டு வரேன். எங்க அம்மா கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்ன சாரா தன்னோட மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு தான் வீட்டை நோக்கி வேகமா பறந்து போனா. அந்த நேரத்துல மீனுக்குருவி சாராவை எதிர்பார்த்து தான் வீட்டு முன்னாடி காத்துக்கிட்டு இருந்துச்சு. சாரா, எங்கம்மா போயிருந்த? உனக்கு எத்தனை முறை சொல்றது, மலை மேகங்கள் நம்ம காட்டுக்கு வந்தா நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும்னு. நான் வீட்டுக்கு தாங்க வந்துகிட்டு இருந்தேன். வழியில ஒரு குருவி ஆண்டி உதவி கேட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்கள பாக்குறதுக்கே பாவமா இருக்குமா. வாங்கம்மா, நாம போய் அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொன்ன சாரா தன்னோட அம்மாவை கூட்டிக்கிட்டு அந்த மரத்தோட கிளைய நோக்கி பறந்து போனா. குருவி, வேகமா காற்று வீசினதுல நான் இங்க வந்து விழுந்துட்டேன். என்னோட ரெக்கையெல்லாம் ரொம்ப காயப்பட்டிருக்கு. நான் எவ்வளவு முயற்சி செய்தோம் இந்த மரங்களுக்கு இடையில இருந்து என்னால வெளியே வர முடியல. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் மெதுவா உங்களை வெளியே எடுத்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மெதுவா மரக்கிளையில இருந்து அந்த குருவிய வெளியே எடுத்துச்சு. பிறகு அந்த குருவியை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனுக்குருவி வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ரொம்பவும் பலமா பெரிய மழை பெஞ்சது. நீங்க எந்த காட்டுல இருந்து வரீங்க? உங்களை நான் இதுக்கு முன்னாடி இந்த காட்டுல எங்கேயுமே பார்த்ததில்லையே. குருவி, எனக்குன்னு சொந்தமா எந்த ஒரு காடும் கிடையாது. நான் ஒரு தேவதை இனத்தை சேர்ந்த பறவை. இயற்கையோட தேவைய ஒவ்வொரு காட்டுக்கா போய் தீர்த்து வைக்கிறது தான் என் வேலை. என்ன சொல்றீங்க? நீங்க தேவதை பறவையா? அப்படின்னா உங்களுக்கு ரெக்கை இருக்குமே, உங்க ரெக்கைக்கு என்னாச்சு? நான் கீழே விழுந்ததுல என் மந்திரக்கோலை தொலைச்சிட்டேன். என் மந்திரக்கோல் எனக்கு திரும்பி கிடைச்சாதான் என் ரெக்கையும் எனக்கு திரும்ப வரும். தேவதையே, நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமா உங்களோட மந்திரக்கோலை நான் தேடித்தரேன். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. மீனுக்குருவி சாராவை கூட்டிக்கிட்டு அந்த அடர்ந்த மரங்களோட பக்கத்துல பறந்து போச்சு. சாராவும் மீனுக்குருவியும் ரொம்ப நேரமா தேவதையோட மந்திரக்கோலை தேடிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா சாரா மரங்களுக்கு இடையில ஏதோ மின்னறத பார்த்தா. அம்மா,
இங்க பாருங்க, ஏதோ மின்னிக்கிட்டு இருக்கு. இதுதான் அந்த மந்திரக்கோலா? ஆமா சாரா, இதுதான் மந்திரக்கோல். இதை இப்பவே அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மந்திரக்கோலை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. தேவதை பறவை அந்த மந்திரக்கோலை தொட்டதுமே அதனோட ரெக்கை மறுபடியும் வந்துடுச்சு. குருவி, உனக்கு ரொம்ப நன்றி. நீ மட்டும் இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. தேவதை பறவையே, நீங்க மறுபடியும் இந்த காட்டுக்கு வந்தா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். சரிடா செல்லம், நான் நிச்சயமா உன்னை பார்க்கறதுக்காக வருஷா வருஷம் வருவேன். உனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும்ல, உனக்கு நான் ஒரு மாம்பழ பரிசா தரப்போறேன் அப்படின்னு சொன்ன தேவதை தன்னோட மந்திரக்கோலால மீனுக்குருவியோட வீட்டின் முன்னாடியே ஒரு மாம்பழ வீடை வரவழைச்சது. குருவி, இது சாதாரண மாம்பழ வீடு கிடையாது. இதுக்குள்ள நிறைய மாம்பழங்கள் இருக்கு. நீ ஒவ்வொரு மாம்பழத்தையும் உன் வீட்டோட வெளியே கொண்டு வந்தா அது ஒரு மாம்பழ வீடா மாறும். என்னோட அன்பு பரிசை நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேவதை அங்கிருந்து பறந்து போனாங்க. மீனுக்குருவியும் சாராவும் ரொம்பவும் ஆர்வமா அந்த மாம்பழ வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க. மீனுக்குருவி அதுல இருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து தான் வீட்டோட வெளியே வச்சது. உடனே அந்த மாம்பழம் ஒரு பெரிய மாம்பழ வீடா மாறிடுச்சு. அம்மா, நமக்கு ஏற்கனவே ஒரு மர வீடு இருக்கு. இப்ப தேவதை நமக்கு ஒரு மாம்பழ வீட்டையும் தந்திருக்காங்க. இவ்ளோ மாம்பழங்களையும் வச்சு நாம என்னமா செய்ய போறோம்? சாரா, நம்ம காட்டுல வீடு இல்லாம நிறைய பறவைகள் கஷ்டப்படுறாங்க. நாம இந்த மாம்பழ வீட்டை குறைஞ்ச விலைக்கு சந்தையில விற்பனை செய்தா அவங்களுக்கும் வீடு கிடைக்கும், நமக்கும் அந்த காசுனால ஏதாச்சும் பயன் இருக்குமா? மீனுக்குருவியும் தினமும் ஒரு மாம்பழத்தை வீடா மாற்றி அதை சந்தையில கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சது. குருவி, உன் மாம்பழ வீடு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த வீட்டோட விலை என்ன? அண்ணே, இந்த வீட்டோட விலை வெறும் 100 ரூபாய் தான் குருவி, இந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன். அப்படின்னு சொன்ன ஜம்ஜம் பறவை மீனுக்கிட்ட காசு கொடுத்துட்டு அந்த மாம்பழ வீட்டை வாங்குச்சு. இந்த மாதிரி அந்த காட்டுல நிறைய பறவைகள் மீனுக்குருவியோட மாம்பழ வீட்டை வாங்கி தங்களுக்குன்னு ஒரு வீட்டை அமைச்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு பெரிய பணக்கார பறவை வந்துச்சு. காகமே, இங்க மீனுங்கிற ஒரு குருவியோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அந்த குருவி கிட்ட இருந்து நான் நிறைய மாம்பழ வீட்டை வாங்கணும். ஆகா, மீனு குருவி கிட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு மாம்பழ வீட்டை வாங்கி இந்த பணக்கார குருவி கிட்ட அதிக விலைக்கு வித்துட வேண்டியதுதான். காகமே, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல மேடம், மாம்பழ வீட்டை நான் தான் விக்கிறேன். நீங்க என் கூட வாங்க. அப்படின்னு சொன்ன காலுக்காக அந்த பணக்கார பறவையை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணி, இவங்க நம்ம கிட்ட மாம்பழ வீடை வாங்க வந்திருக்காங்க. அப்படின்னா சரி காலு, நான் இவங்கள ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறேன். உடனே காலுக்காகவும் வேகமா தன்னோட வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. உங்களுக்காக ஜூஸையும் கேக்கையும் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க மேடம். அதே நேரத்துல மீனுக்குருவி வழக்கம் போல அந்த மாம்பழத்தை ஒரு மாம்பழ வீடா மாற்றி அதை விற்கிறதுக்காக சந்தைக்கு கொண்டு போச்சு. இத மீனுக்குருவி கிட்ட வீடு வாங்க வந்த காலுக்காகவும் பார்த்துடுச்சு. ஓஹோ, இந்த மாம்பழம் மொத்தத்தையும் திருடி நான் இந்த காட்டுல பெரிய பணக்காரனாக போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெதுவா யாரும் பார்க்காத நேரம் அந்த மாம்பழ வீட்டை திறந்து உள்ள போச்சு. காலுக்காகவும் திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள போனதுமே அங்க இருந்த எல்லா மாம்பழமும் மறைஞ்சிடுச்சு. ஒரு பெரிய கம்பு வந்து வேகமா காலுக்காகத்தை அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ அம்மா, என்ன விட்டுரு, வலிக்குது வலிக்குது, ரொம்ப வலிக்குது, என்ன விட்டுரு. சந்தைக்கு போன மீனுக்குருவி கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. என்ன மன்னிச்சிடு மீனு, உன் வீட்டுக்குள்ள வந்து திருடணும்னு நினைச்சேன். ஆனா இந்த வீடே எனக்கு ஒரு நல்ல படத்தை கத்து கொடுத்துடுச்சு. நான் மற்றவங்களுக்கு உதவி செய்றேன், அந்த உதவிக்கு பரிசாதான் எனக்கு இது கிடைச்சிருக்கு. உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும்போது நிச்சயமா அதை பயன்படுத்திக்கோங்க. உங்க வாழ்க்கையிலயும் நல்லது நடக்கும். வீட்டுக்கு வந்த காகம் நடந்த உண்மையை சொல்லி அந்த பணக்கார குருவி கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. காகமே, உண்மையும் உழைப்பும் தான் வாழ்க்கையில என்னைக்குமே நம்மள உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொன்ன அந்த குருவி மீனுக்குருவி கிட்ட காசை கொடுத்து மாம்பழ வீட்டை வாங்குச்சு. பிறகு அந்த வீட்டை எல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னோட காட்டை நோக்கி போச்சு. காகங்களின் வீடு. அது ஒரு அழகான
அழகான காலை பொழுது. அந்த நேரத்துல மீனுக்குருவியும் சாராவும் தங்களோட வீட்டின் மேற்கூரையில உட்கார்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா இங்க பாருங்க, நம்ம வீட்டு மேல எவ்வளவு பெரிய ஓட்டை விழுந்திருக்குன்னு. ஆமா சாரா, 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த மரத்தோட கிளை நம்ம கூரையில விழுந்துடுச்சு. அதனாலதான் இவ்ளோ பெரிய ஓட்டை வந்திருக்கு. அம்மா அப்படின்னா மழை பெஞ்சா தண்ணி எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடாதாமா? ஆமா சாரா, மழைக்காலத்துக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. நாம அதுக்கு முன்னாடி மரக்கட்டைகளை தேடி நம்ம வீட்டோட மேற்கூரைய சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி சாராவை கூட்டிக்கிட்டு மரக்கட்டைகளை தேடி பறந்து போச்சு. ரொம்ப தூரம் பறந்த அந்த குருவிகளுக்கு ஒரு காஞ்ச மரம் தென்பட்டுச்சு. மீனுக்குருவி அந்த மரத்துல இருக்கிற கிளைகளை வெட்டி கீழே போட்டுச்சு. குழந்தை சாராவோ ஒவ்வொரு குச்சிகளா எடுத்து அத ஒரு பெரிய கட்டா கட்டி வச்சா. கொஞ்ச நேரத்திலேயே மீனுவும் சாராவும் அந்த மரக்கட்டைகளை தூக்கிக்கிட்டு தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. என்னாச்சுமா, ஏன் இங்க நின்னுட்டீங்க? நதிக்கரையோட பக்கத்துல கொஞ்சம் தானியம் இருக்குமா, நாம கொஞ்சம் தானியங்களை சாப்பிட்டுட்டு மீதி தானியத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். மழை காலத்துல அது நமக்கு நிச்சயமா பயன்படும். சரிம்மா, இந்த மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு நாம தானியம் இருக்கிற இடத்துக்கு போலாம். வேண்டாமா, இவ்வளவு தூரம் இந்த கட்டுகளை தூக்கி பறந்து வந்ததே ரொம்ப களைப்பா இருக்கு. பக்கத்துல தானே தானியம் இருக்கு, நாம சீக்கிரம் அதை சாப்பிட்டுட்டு இங்க வந்துடலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மரக்கட்டைகளை மரக்கிளையிலேயே வச்சுக்கிட்டு நதிக்கரையோட பக்கத்துல இருக்கிற தானியங்களை சாப்பிடுறதுக்காக பறந்து போச்சு. அந்த நேரத்துல காலுவும் ராணியும் மரக்கட்டைகளை தேடி அந்த பக்கமா பறந்து வந்தாங்க. அப்படி பறந்து வந்த காகங்களுக்கு மரத்தோட கிளையில மரக்கட்டைகள் இருக்கிறது தென்பட்டுச்சு. காலு, நமக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தான். நம்மளுக்காகவே இவ்ளோ மரக்கட்டைகள் காத்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமா ஏதோ ஒரு பறவை தான் இந்த மரக்கட்டையை இங்க வச்சுட்டு போயிருக்கு. அந்த பறவை திரும்பி வர்றதுக்கு முன்னாடி நாம இதை எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு ஓடிடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் அந்த மரக்கட்டைகளை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. அம்மா அம்மா, அங்க பாருங்க, காலு அங்கிளும் ராணி ஆண்டியும் நம்மளோட மரக்கட்டைகளை எடுத்துட்டு போறாங்க. ஐயோ, இந்த காகங்களோட கண்ணுக்கு எங்களோட மரக்கட்டைகள் தென்பட்டுச்சு. அவங்க நம்ம கிட்ட திருப்பி கொடுப்பாங்களோ என்னவோ அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் சாராவும் காகங்களை பின்தொடர்ந்தே பறந்து போனாங்க. காலு, சீக்கிரம், இந்த மரக்கட்டைகளுக்கு சொந்தமான குருவிங்க வந்துட போகுது. ராணிக்காக இப்படி சொன்னதுமே காலுக்காகவும் ரொம்பவும் வேகமா தன்னோட வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா மீனுக்குருவியும் சாராவும் காகங்களோட வீட்டை தேடி அங்க வந்துட்டாங்க. ராணி அக்கா, இது என்னோட மரக்கட்டைகள். நான் தான் இதை எடுத்து அந்த மரக்கிளையில வச்சுக்கிட்டு தானியங்களை சாப்பிடுறதுக்காக நதிக்கரையோட பக்கம் போனேன். இது நல்ல கதையா இருக்கே. நாங்க இந்த மரக்கட்டைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். நாள் முழுவதும் நானும் காலுவும் மரக்கட்டைகளை கஷ்டப்பட்டு வெட்டிக்கிட்டு இருந்தோம். உனக்கு தெரியுமா? ராணி ஆண்டி, பொய் சொல்லாதீங்க. நீங்க இந்த மரக்கட்டைகளை எடுத்துட்டு போனதை என் 2 கண்ணால பார்த்தேன். ஏ குட்டி புசாசு, அமைதியா இருக்க மாட்ட? நீ தூக்கத்துல எதுவும் கனவு கண்டிருப்ப. சரி, நாங்க பொய் சொல்றதாகவே இருக்கட்டும். உங்க வீட்டோட மேற்கூரையை சரி செஞ்சுக்கிட்டு மீதி மரக்கட்டைகளையாச்சும் எங்களுக்கு கொடுப்பீங்களா? ஏ குருவி, போனா போகுதுன்னு பாக்குற, நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா 2 பேரும் இங்க இருந்து போயிடுங்க, இல்ல இந்த சுத்தியலால உங்க மண்டையை உடைச்சுடுவேன். காலுக்காக இப்படி சொன்னதுமே பயந்து போன மீனுக்குருவி தான் பொண்ணு சாராவை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. வானத்துல கருமேகங்கள் சூழ்ந்து மழை வர மாதிரி பலமா மின்னலும் மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அம்மா, ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி மழை வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்மா? சாரா, இன்னைக்கு மழை வந்துடுச்சுன்னா நாம வீட்டுக்குள்ள இருக்க முடியாதுமா. ஏதாச்சும் மரக்கிளையில தான் தங்கணும். மழை வராம இருந்தா அது நம்மளோட அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 பறவைகளும் பயந்தபடியே தங்களோட வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சிடுச்சு. மீனுக்குருவி ரொம்ப சீக்கிரமா சாராவை கூட்டிக்கிட்டு மரக்கட்டைகளை தேடி பறந்து போச்சு. ரொம்ப தூரம் பறந்த குருவிகளுக்கு இன்னொரு காஞ்ச மரம் தென்பட்டுச்சு. பிறகு மீனுவும் சாராவும் அந்த மரக்கட்டைகளை வச்சு தங்களோட வீட்டின் மேற்கூரைய சரி செஞ்சுட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலமே காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த குருவி குடும்பம் தங்களோட வீட்டுல ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்து இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட வீடும் இப்ப உறுதியா இருந்துச்சு.
அவங்களோட வீட்ல சாப்பிடுறதுக்கு நிறைய தானியங்களும் இருந்துச்சு. அம்மா, இந்த மலை ரொம்ப அழகா இருக்குல்லம்மா. ஆமா சாரா, நமக்கு சொந்தமா ஒரு வலிமையான வீடும் சாப்பிடுறதுக்கு நிறைய தானியங்களும் இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த மழைக்காலம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அந்த குருவிகளோட சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ரொம்ப பசியா இருந்த ஒரு மோசமான பாம்பு தன்னோட உணவை தேடி மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. ஐயோ சாரா, சீக்கிரம் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போ. மீனுக்குருவியும் சாராவும் தங்களோட வீட்ல இருந்து வெளியே பறந்து வந்துட்டாங்க. என்னோட உணவு குருவிங்களா, நான் ரொம்ப பசியா இருக்கேன், உங்களை சாப்பிட போறேன். பயந்து போன 2 குருவிகளும் தங்களோட வீட்டை விட்டுட்டு ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்திருந்தாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப குளிருதும்மா. நாம வேணா காலு அங்கிளோட வீட்டுக்கு போவோமா? அவங்க நம்மளோட மரக்கிளையில தானே அவங்க வீட்டோட மேற்கூரைய சரி செஞ்சாங்க. ஆமா சாரா, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. நாம அவங்க கிட்ட உதவி கேட்டா நிச்சயமா அவங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி சாராவை கூட்டிக்கிட்டு காகங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணி அக்கா, எங்க வீட்டுக்குள்ள பாம்பு வந்துடுச்சு. சாரா ரொம்ப நேரமா மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த மழை நிக்கிறது வரைக்கும் உங்க வீட்டுக்குள்ள இடம் கொடுப்பீங்களா? ஐயையே, ஏ குருவி, உன்னோட தொல்லை தாங்கவே முடியலையே. நேத்து என்னடானா என் மரக்கட்டைகளை கொடுன்னு கேக்குற, இன்னைக்கு வீட்ல இடம் கொடுன்னு கேக்குற. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ராணி ஆண்டி, உண்மையா சொல்லுங்க, நீங்க எங்களோட மரக்கட்டைகளால தானே உங்க வீட்டோட மேற்கூரைய சரி செஞ்சீங்க. ஏ குட்டி பிசாசு, உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி தான். ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. சாரா, இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். இவங்க கிட்ட கொஞ்சம் கருணையாவது இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவங்க ரொம்ப மோசமானவங்க. வா, இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவி சாராவை கூட்டிக்கிட்டு மறுபடியும் அந்த மரத்தோட கிளையில வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் இப்போ சாப்பிட்டே ஆகணும். அப்படின்னு சொன்ன அந்த பாம்பு உணவு தேடி மறுபடியும் மீனுக்குருவியோட வீட்ல இருந்து வெளியே போச்சு. அம்மா, அங்க பாருங்க, பாம்பு நம்மளோட வீட்ல இருந்து வெளியே போயிடுச்சு. ஆமா சாரா, வா இப்பவே வீட்டுக்குள்ள போய் நம்ம கதவை இறுக்கி மூடிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவி சாராவை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. பசியோட உணவு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்த பாம்பு மெதுவா காகங்களோட வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. பாம்பு பார்த்ததுமே பயந்து போன 2 காகங்களும் வேகமா தங்களோட வீட்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. ஐயோ காலு, அந்த மீனுக்குருவியோட வீட்ல இருந்த பாம்பு எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு? ஆராய்ச்சிக்கு இதுவா நேரம்? முதல்ல நாம மழை நனையாம இருக்கிறதுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்தை தேடணும். என் நண்பன் பப்ளுவோட வீடு பக்கத்துல தான் இருக்கு, நாம அங்க போலாம். அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் ராணிக்காகத்தை கூட்டிக்கிட்டு பப்ளுவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலு, என்னாச்சு? இங்க நின்னுக்கிட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல ராணி, பப்ளுவோட வீடு இங்கதான் இருந்துச்சு, ஆனா அவனையும் காணும், அவன் வீட்டையும் காணும். அதான் யோசிக்கிறேன். டே நண்பா காலு, கொஞ்சம் கீழே பாருடா, நான் இங்க இருக்கேன்டா. ஐயோ பப்ளு, உனக்கு என்னடா ஆச்சு? பார்த்தா தெரியல, என் வீடு இடிஞ்சு விழுந்துடுச்சுடா, சீக்கிரம் என்ன காப்பாத்து. காலுவும் ராணியும் சேர்ந்து அந்த உடைஞ்ச வீட்டை நீக்கி பப்ளு காகத்தை வெளியே எடுத்தாங்க. உயிர் தோழா, என் உயிரை காக்க வந்தவன் நீ, உனக்கு ரொம்ப நன்றி. உங்க பாச போராட்டத்தை எல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. நாம முதல்ல தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். வேற என்ன பண்றது? மறுபடியும் அந்த மீனுக்குருவி கிட்ட உதவி கேட்க வேண்டியதுதான். அப்படின்னு பேசிக்கிட்டு 3 காகங்களும் மீனுவோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. மீனு, மீனு, எங்க வீட்ல பாம்பு வந்துடுச்சு. மீனு, உன் வீட்டோட கதவை திற. மீனு. ஆமா மீனு தங்கச்சி, நீ மட்டும் வீட்டோட கதவை திறக்கல, நான் இந்த இடத்துலயே குளிர்ல நடுங்கியே செத்து போயிடுவேன். அம்மா, அந்த காகங்களை நம்பாதீங்க. அவங்களுக்கு நாம எக்காரணம் கொண்டு நம்ம வீட்ல இடம் கொடுக்கவே கூடாது. இல்ல சாரா, அப்படி செய்யறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை திறந்து காகங்களை வீட்டுக்குள்ள அனுமதிச்சது. மீனு, உனக்கு நிஜமாவே பெரிய மனசுதான். நீ வீட்டோட கதவை திறக்காம எங்களை விரட்டி விட்டுடுவேன்னு நினைச்சேன். காலுவண்ணா, நானும் உங்கள மாதிரி வீட்ல இருந்து துரத்தி விட்டா உங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி கொஞ்சம் தானியங்களை காகங்களுக்கு சாப்பிட கொடுத்துச்சு. மீனுக்குருவி இப்படி பேசினது காகங்களோட தப்ப அவங்களுக்கு உணர்த்துச்சு. தப்ப உணர்ந்த காகங்கள் மீனுவோட முகத்தை பார்க்க முடியாம தலை குனிஞ்சு நின்னாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். மோனா, சனா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தீக்ஷி பாப்பா,
நீங்க நல்லா படிச்சு எக்ஸாம் நல்லா எழுத மீனுக்குருவியோட வாழ்த்துக்கள். தமியன், அனிதன், வினீத், ஜெனிஃபர் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அமர், அனு, பிரதீக்ஷா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ரேணு. ஹாய் தர்ஷினி, லக்ஷனா, தர்ஷினாதித் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பவிஷா, தியாஷ், அஸ்வின், சர்வேஸ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். லோகி, ஆனந்தி ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மதுபாலன், வித்யா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தரணி குட்டி, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அபிநந்தன், அகில், நிவேஷ் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சிஜித், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சரண், வெரோனிகா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சசிவர்தனா. ஹாய் ரியான் சத்திக். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.